கட்டம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதற்கு முன்பாக ஒரு தீர்ப்பு வந்திருந்தது. என்ன அப்படின்னா, உயர்நீதிமன்றம் ஜனநாயகன் படத்துக்கு யூஏ சர்டிபிகேட் கொடுக்கலான்னு சொல்லி உத்தரவு கொடுத்திருந்தாங்க. வாரியம் மேல்முறையீடு போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்பொழுது எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு. என்ன அப்படின்னா, சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது, கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக, விஜய் அவர்களுக்கு ஆதரவாக எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த பதிவை? ஜனநாயகனுக்கு ஆதரவான்னு பேசிட்டீங்க இல்லையா? விஜயும் திமுகவும் கடுமையான மோதல்ல இருக்காங்க. நீ அசால்ட்டா இல்ல, அவருடைய ரெண்டு பேரும் ஒரே டீம் தான்ற மாதிரி பேசிட்டீங்க. அவர் அப்படிதான் பதிவு பண்ணியிருக்காரு. இடி, ஐடி போல சென்சார் போர்டையும் மத்திய அரசு தவறா பயன்படுத்துறாங்கன்றாரு. இப்ப என்னன்னா, முதல்வர் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து பேசணுன்ற அவசியம் கிடையாது. என்ன இது, ஒரு 2 படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, சில சீன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன பெரிய பிரச்சனை? ஒவ்வொரு ஆண்டும் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் அந்த படங்களுக்கு வருது. அப்பெல்லாம் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகல. ஏன் இந்த தடவை இந்த 2 படமும் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனை வரும்போது அதை இஷ்யூ ஆக்க வேண்டிய தேவை என்ன? இது சோசியல் இஷ்யூ கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாதிக்கக்கூடிய இஷ்யூ கிடையாது. 2வது, ரைட்டு, நீங்க பேசுறீங்க, ஓகே, இந்த இஷ்யூவையும் பேசணும்னு நினைக்கிறீங்க, ரைட்டு. மற்ற ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸ் இருக்கும்ல, தமிழ்நாட்டில் வேற இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இதை பேசினா கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ரைட், எங்களால வருது. ஆமா, அதை எப்படி நாங்க பேச முடியும்? இப்போ நீங்க தூய்மை பணியாளர்கள் இஷ்யூலாம் அட்ரஸ் பண்ணிட்டு, தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டு, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடன் சுமையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கரெக்டா அட்ரஸ் பண்ணிட்டு, அதெல்லாம் டீல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை பேசுறோம்னா ரைட்டு, எல்லாத்தையும் பேசியாச்சு, இதையும் பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாம். முக்கியமான நிறைய பிரச்சனைகள் பத்தி எதுவும் பேசாம ஏதோ 2 பெரிய ஸ்டார்ஸ் சம்பந்தப்பட்ட படங்கள் பெரிய ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இன்னொரு சைட்ல இந்த பராசக்தியை பொறுத்த அளவுல ஓரளவுக்கு டிஎம்கே கனெக்ஷன் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு போய் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அதான் இப்ப நான் சொல்றது என்னன்னா, இதுக்கு நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். சினிமாவை ஏறக்குறைய பொலிட்டிக்ஸோட எக்ஸ்டென்ஷனா மாத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடியுமே அப்படிதான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடியுமே பார்த்தோம்னா அரசியல்வாதிகள் தான் சினிமாவெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த வகையில சினிமா பொலிட்டிக்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் இருந்திருக்கு. ஆனா கருத்தியல் ரீதியாகவும் இன்னைக்கு அரசியலோட ஒரு எக்ஸ்டென்ஷனா சினிமா மாறிடுச்சு. வெறும் பிசினஸ் மட்டும் இல்லாம கருத்தியல் ரீதியா, அரசியல் ரீதியாகவும் அது ஒரு எக்ஸ்டென்ஷனா மாறிடுச்சு. அரசியல்வாதிகள் பேசக்கூடிய அந்த அரசியலை சினிமாக்களும் இப்ப பேச ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஐடியாலஜியை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அதே ஒரு அரசியலா மாறிடுச்சு. இது ரொம்ப அவலமான ஒரு விஷயம்தான். இப்ப பராசக்தி படம், அது ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ். அந்த காலத்துல சிவாஜி அவர்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் லான்ச் பண்ண ஒரு மூவி. அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காலகட்டமும் கூட தான். இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹிந்தி திணிப்பு, இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அதுக்கு எதிராக தமிழ்நாடு வெடிச்செழுது. அந்த மாதிரியான ஒரு டஃப்பான ஒரு காலகட்டத்தை பேஸ் பண்ண ஒரு படம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ இருக்கு. இன்னைக்கு அந்த படத்தை நீங்க ரீமேக் பண்றீங்க. அந்த டைரக்டர் பேரு சுதா. அவங்க அதை டைரக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேர் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா என்னன்னா, இவ்வளவு பெரிய நேம் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரா நீங்க இருந்தாலும் பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவுக்காக ஒரு படத்தை நீங்க பண்றீங்கன்னா உங்களால பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை ஜஸ்டிஃபை பண்றது நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த படத்துக்கான தேவை அந்த காலகட்டத்தில் இருக்கு. மக்களுக்கு அந்த படத்துக்கான அந்த கருத்துக்கான தேவை இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அரசியல்வாதிகளோட தேவைக்காக ஒரு படத்தை பண்றீங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய டைரக்டரா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் அந்த படத்தை பேக் பண்ணாலும் சரி, அந்த தாக்கத்தை அந்த படம் ஏற்படுத்தாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த தேவை இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இருந்த எதிரி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நீங்களே எதிரியா மாறி இருக்கீங்க. சோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய பலனை தராது. பட் இருந்தாலும் அரசியல்வாதிகள் அவங்களோட ப்ரொபகண்டாவுக்கு இன்னைக்கு சினிமாவை யூஸ் பண்றாங்க, ரொம்ப டைரக்டா யூஸ் பண்றாங்க. அது போக அவங்க செட் பண்ற நரேட்டிவ்க்கு யூஸ் பண்றாங்க. ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி, விஜய் வர்சஸ் ஸ்டாலின்,
டிவிகே வர்சஸ் டிஎம்கே இதெல்லாம் பண்றதுக்கு அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தோம்னா பேசுறதுக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. நம்ம மாநிலத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் இண்டிவிஜுவல், நம்ம மாநிலத்தோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னா ஸ்டாலின் அவர்கள் தான். அரசும் அவரோட தலைமையில தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட நம்ம 8 கோடி தமிழர்களையும் பாதிக்கக்கூடிய ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த 2 படங்கள் பத்தி பேசுறது அவ்வளவு முக்கியமான எனக்கு தெரியல. ஓகே, முக்கியமா தெரியலன்றீங்க. ஆனா இந்த 2 படமும் இப்பொழுது பெரிய பேசுபொருளா வந்திருக்கு. பராசக்தி இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பானது இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இந்த இஷ்யூ கூட வாய் திறந்து பேச மாட்டாரு அப்படின்றது. யாரு இப்போ சென்சார் போர்டு யாரு கண்ட்ரோல் பண்றா அப்படின்னா அது மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்போ மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்குன்னா மத்திய அரசு எதிர்த்து நீங்க பேசணும்ல, பாஜக எதிர்த்து பேசணும்ல, ஏன் பேச மாட்டீங்க? சிபிஐ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இதை நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸா இல்லை எனக்கு. 41 பேர் இறந்தப்ப விஜய் எதுவும் பேசல. 41 பேர் இறந்தப்ப விஜய் பேசணுன்ற பெரிய அழுத்தம் இருந்தது. அப்பவே விஜய் எதுவுமே பேசல, ரொம்ப கூலா தான் இருந்தார். வீடியோ போடும் போதும் பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதும் ரொம்ப அபத்தமான வீடியோ. அவருக்கு ஒன்றும் பெரிய இமோஷன்ஸோ வருத்தமோ எதுவுமே அந்த வீடியோல தெரில. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மேல அக்கறையாவும் அவர் எதுவும் பெருசா பேசல, மன்னிப்பும் கேட்கல, பொறுப்பும் ஏற்கல. அதுக்கப்புறமும் பார்த்தோம்னா அது இதை பண்ணார் அதை பண்ணாருன்னு என்னெல்லாமோ சொல்றாங்க. ஆனா எக்ஸாக்டா மகாபலிபுரத்துல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவரோட ஃபாலோவர்ஸ் 41 பேர் இறக்கும் போது தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த அழுத்தமும் அவர் மேல போடப்பட்ட போது அவர் ஒரு ஸ்டெப் கூட ரிவர்ஸ் போகல. ஸ்ட்ராங்கா அவர் ஸ்டாண்ட்ல இருந்தார். கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பாராட்டலாம். ஆனா நீங்க தவறான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு மக்களுக்கு எதிரான விஷயங்களை பண்ணிக்கிட்டு நான் அசையவே மாட்டேன்னு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஸோ நீங்க சொன்னா விஜயே குவைட்டா இருக்காரு, அவருக்கு எதுக்கு முதல்வர் பேசணும்? அதான் அவருக்கு பேசினாரான்னு தெரியல. இப்ப அவருக்கும் அந்த இஷ்யூ இருக்குல்ல. ஆமா, அவருக்கும் இஷ்யூ இருக்கு, பராசக்திக்கு இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஜனநாயகம் தான் இன்னும் மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன். ஆமா, சென்சார்ல இப்ப ஜனநாயகம் தான் பாதிக்கும். ஏன்னா படமே ரிலீஸ் ஆகல. சோ அப்படி கூட நம்ம பார்க்கலாம். பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கிறதான சமூக நீதி. அதன் அடிப்படையில ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்பட்ட விஜய் பக்கம் நிற்கிறார். பாதிக்கப்பட்டவர்களை நீங்க பார்க்கணும்னா தமிழ்நாட்டுல ஏழைகள் வாழக்கூடிய நிறைய பகுதிகள் இருக்கு. அங்கெல்லாம் போனீங்கன்னா கோடிக்கணக்கான பாதிக்கப்பட்டவர்கள் நீங்க பார்க்கலாம். ஏழைகள் நிறைய பேரை பார்க்கலாம். நீங்க அவங்க பக்கம்லாம் தாராளமா நிக்கலாம். பனையூர்ல வாழக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இவங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவங்கள நம்ம கடைசியா நம்ம பார்ப்போம். ஸோ அதனால எனக்கு என்னமோ இந்த ஒரு விதமான எல்லாமே ஒரு நரேட்டிவ் பில்டிங்கா இருக்கு. ஒரு சைட்ல பார்த்தா பெரியாரை பயங்கரமா கொண்டாடுறது, மார்க்சிசம் பேசுறது, சோசியலிசம் பேசுறது, அப்புறம் நாங்க தான் பாஜகவை எதிர்க்கிறோன்ற ஒரு பிம்பத்தை கட்டுறது. அப்புறம் இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா இந்த டிவிகே மாதிரியான புது சக்தி திடீர்னு எங்க இருந்தோ முளைக்கிறாங்க. ஒரு அரசியலும் இல்ல, நடிகர் ஒருத்தர், பாலிடிக்ஸ், பேசிக்கான பாலிடிக்ஸ் கூட அவனால பேச முடியல, அவரோட சண்டை போடுற மாதிரியான ஒரு நரேட்டிவ். எதுக்குமே பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல எந்த சப்ஸ்டன்ஸுமே இல்லை. ஏறக்குறைய இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இலவசங்களும் அதிகமாகுது. ஸோ நீங்க ஒரு சைட்ல பொலிட்டிக்ஸே பேச மாட்டேங்கிறீங்க, இன்னொரு சைட்ல இந்த மாதிரி இலவசங்கள் அதுன்னு பணத்தை உள்ள பம்ப் பண்றீங்க. எலெக்ஷன் டைம்ல பணம் ஏகப்பட்டது உள்ள போகுது. இதெல்லாம் நான் கனெக்டா இருக்குன்னு பாக்குறேன். நீங்க நிஜமா அரசியல் பேசாம இருக்கிறதாலதான் நிறைய மக்களுக்கு இங்க எலெக்ஷன்ல வாய்ஸே இல்லை. ஸோ அவனுக்குலாம் என்ன பண்றீங்க, நீங்க ஃப்ரீயா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு அவனை ஆஃப் பண்ணிடுறீங்க. நிஜமாவே அரசியல் மூலமா ஒருத்தனுக்கு ரெப்ரசன்டேஷனும் வாய்ஸும் கிடைக்குதுன்னா அவன் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஓட் போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு அரசியல் வழியா நிறைய லாபம் வரும். அவனுக்கு எந்த கட்சி வழியா லாபம் வருதோ அந்த கட்சிக்கு எதிராக அவன் திரும்ப மாட்டான். நீ கொடுக்குற 10,000 ரூபாய்க்காக 5,000 ரூபாய்க்காக நான் இந்த அரசியல் கட்சிக்கு எதிராக திரும்ப மாட்டேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா சொசைட்டில கூடிய இந்த டாப் 30% எடுத்துப்போமே, கொஞ்சம் இந்த பிசி அப்புறம் இந்த அப்பர் காஸ்ட்ல இருக்காங்களா அந்த குரூப் எடுத்துப்போமே, 30-40% எடுத்துப்போம். அவங்க ஓட்ஸ் ஈஸியா ஷிஃப்ட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் எனக்கான சிஸ்டம்னு தெரியும், இந்த சிஸ்டமால எனக்கு லாபம் வருதுன்னு தெரியும். ஆனா கீழே இருக்க மக்களுக்கு நீங்க எந்த வகையான விஷயங்களும் நீங்க செஞ்சு கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனும் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி ஃப்ரீ எடுத்து கொடுத்துட்றீங்க. கடைசியில அரசியல்னு அரசியல்ன்றது எப்படி மாறிடுச்சு, இவங்களுக்கான அரசியலா தான் இருக்கணும். ஆனா அரசியல் பார்த்தா இங்க விஜய் வர்சஸ் ஸ்டாலின், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரஜினி வர்சஸ் கமல், எம்ஜிஆர் வர்சஸ் சிவாஜின்ற மாதிரி ஒரு செயற்கையான ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றாங்க. இதை உட்காந்து நம்ம சொசைட்டியை பேச வச்சுட்டு இருக்காங்க. இதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, இன்னொரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நேற்று தேமுதிகவுடைய மாநாடு, அந்த மாநாட்டில்
நாங்க யார் கூட போறோம் அப்படின்றத அவங்க அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுதான் அவங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மாநாட்டுல சொல்றோம்னு. மாநாட்டுல வந்து தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் கூட கூட்டணி அப்படின்றது இப்போதைக்கு நம்ம சொல்றது சாணக்கியத்தனம் கிடையாது. பெரிய பெரிய கட்சிகளே கம்னு இருக்கும்பொழுது நம்ம வந்து முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு இப்போ சொல்ல வேண்டாம், சாணக்கியத்தனமா வந்து செயல்பட்டு தை பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம் அப்படின்றாங்க, பொங்கலுக்கு அப்புறம் பாத்துக்கலான்றாங்க. அவங்க சாணக்கியத்தனமா செயல்படுறது நல்லதுதான். ஓகே, அந்த சாணக்கியத்தனம் அவங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்தாலும் அதுவும் சந்தோஷம் தான் நமக்கு. டிஎம்டிகே நல்லா இருக்கட்டும், அதுல ஒரு வருத்தமும் கிடையாது. ஆனா இந்த சாணக்கியத்தனம், இந்த அரசியல் செயல்பாடுகள் இதெல்லாம் ஒரு 2 years முன்னாடியே ஆரம்பிச்சு வந்திருக்கலாம். கரெக்டா எலெக்ஷன் கிட்ட வரும்போது, எலெக்ஷன் குறித்த அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் வரும்போது, அப்பதான் சில கட்சிகள்லாம் பார்த்தோம்னா தூக்கத்துல அப்படி விழிக்கிறாங்க. நிறைய கட்சிகள் பாருங்க, எலெக்ஷன் கூட உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த கட்சிகள் எதுக்கு இருக்காங்க, யாருக்கான ரெப்ரசன்டேட்டிவ், சொசைட்டில என்ன ரோல் பிளே பண்றாங்க. இப்ப கம்யூனிஸ்ட்ல எடுத்துப்போமே, குறைந்தபட்சம் ஒரு தொழிலாளர் போட்டு நடக்குதுன்னா கம்யூனிஸ்டுகள் எங்கன்னு நம்ம கேட்கிறோம், விசிகே எங்கன்னு கேட்கிறோம். அப்படி கூட நம்ம டிஎம்டிகேவை தேடுறது கிடையாது, எம்டிஎம்கேவை அப்படி கூட நம்ம தேடுறது கிடையாது. ஸோ இங்க நிறைய கட்சிகளை நம்ம பேசிக்கா கட்சிகள்னால என்ன, மக்களுக்கான கட்சிகளா இருக்கணும், மக்களோட கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ மக்கள் பிரச்சனை வரும்போது நம்ம அந்த கட்சிகளை தேடணும், கட்சிகள் பத்தி பேசணும். இந்த ஒரு 4 years நம்ம டிஎம்டிகே பத்தி பேசியிருப்போம்னு எனக்கு தெரியல, பெருசா அவங்களே பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்ப பாருங்க, அந்த கட்சியோட தேவையே நமக்கு வரல. இப்ப ஏகப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், அது நம்ம நிறைய இஷ்யூஸ் பேசுறோம். ஆனா டிஎம்டிகேவை நம்ம தேடவே இல்லை. அந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது வேற கட்சிகள்லாம் பத்தி நம்ம பேசுறோம். குறைந்தபட்சம் திமுக கூட்டணி கட்சியை பத்தி பேசும்போது ஏன் அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்கன்னு பேசுறோம். அப்ப கூட நம்ம இவங்களை பத்தி தேடல, ஏன்னா அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள, எங்க இருக்கோம் நம்ம, எங்க விட்டோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய அந்த இறப்பு இருக்குல்ல, அந்த இறப்பை வைத்து ஒரு அரசியலை இவங்க பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி விஜயகாந்தை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா தேமுதிக ஒண்ணுமே இல்லைல்ல. அவங்களுக்கு சிம்பிள், நாங்க ஒரு கட்சியா இருக்கோம், எங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், எங்களுக்கு நிறைய சீட்ஸ் வேணும், கூட்டணி கட்சிகள்கிட்ட இருந்து, கூட்டணி இந்த வைக்கக்கூடிய கட்சிகிட்ட இருந்து நிறைய நாங்க ஸ்குவீஸ் பண்ணி வாங்கணும், இவ்வளவுதான் எங்களுக்கு. மக்கள் மேல அக்கறை இருந்தா நாங்க களத்துக்கு வந்திருக்கோம். களத்துக்கே நீங்க வரல, அரசியல் எதுவுமே பண்ணல, கரெக்டா எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது, பேச்சுவார்த்தை வரும்போதுதான் நீங்க ஆக்டிவா ஆகுறீங்க. அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் இதுதானே. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நீங்க கையில் எடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க? கட்சி ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் காணாம போயிட்டே இருக்கு. ஆனா அவங்க 2009-11 காலகட்டத்துல இருந்தது போல கட்சி இப்ப இருக்குன்னு நம்புறாங்க, அவங்க உறுதியா நம்புறாங்க, நம்ம போற இடம் தான் ஜெயிக்கும் அப்படின்றாங்க. ஆனா என்னை பொறுத்தளவுல அந்த விஷயத்த நான் பாராட்டுவேன். எப்பவுமே நீங்க பலவீனமா இருந்தாலுமே நான் பலவீனமா இருக்கேன்றதை நீங்க காட்டிக்க கூடாது. பலவீனமா இருக்கும் போது நாங்க பலமா இருக்கோன்ற மாதிரிதான் நீங்க அந்த தொழில தான் நீங்க செயல்படணும். மதிமுக மாதிரி. யாரு மாதிரி? மதிமுக மாதிரி. மதிமுக அப்படி செயல்பட்டு இருக்காங்களா? இல்ல அப்படி செயல்படலையா? நடைப்பயணம் போயிட்டு இருக்காரு வைகோ. நடைப்பயணம் எனக்கு என்னமோ பலமா காட்டுமான்னு தெரியல. ஆனா இவங்க பிரேமலதா விஜயகாந்த் வந்து அந்த ஒரு ஸ்டேச்சரை மெயின்டைன் பண்றாங்கல்ல, நாங்க ஒரு பெரிய ஆள் தான், எங்களை தேடிதான் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்பயுமே பாருங்களேன், எல்லா கட்சியும் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பிஎம்கே போயாச்சு, எனக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும்தான் பாக்கி. ஓரளவுக்கு ஒரு 1% மேல ஓட்ஸா இருக்கிற கட்சினா இவங்க மட்டும்தான் பாக்கி. அப்ப அந்த லிஸ்ட்ல கடைசியில இருக்காங்க. ஸோ இப்போ வந்து டேபிள்ல ஒரே ஒரு பிளேட் ஃபுட் மட்டும் தான் இருக்கு, 2 பேர்ல யார் கைக்கு போக போகுதுன்னு தெரியல. அப்போ ஒரு டிமாண்ட் அதுக்கு அதிகமாகுது இல்ல. ஒரு 2-3 பேர் இருக்கும்போது டிமாண்ட் இருக்காது, கடைசியா இவங்க மட்டும் தான் இருக்காங்க. 2016 அப்படிதான் போய் நின்றுது. இவங்க கடைசியில கேம் சேஞ்சர் மாதிரி அப்படி வந்து நின்னாங்க, மக்கள் நல கூட்டணி. ஆமா, இப்ப அந்த அளவுக்கு அப்கோர்ஸ் பெரிய ஸ்ட்ரென்த் எல்லாம் இல்ல, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்களோட டிமாண்ட் அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்கல்ல. ஒரு பெரிய ஒரு அரசியல் சக்தி மாதிரி அவங்க ஒரு பெரிய இடத்துல இருந்து பேசுறாங்கல்ல. ஆனா அப்கோர்ஸ் கிரவுண்ட்ல அவங்களுக்கு ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க, பெரிய பிரசன்ஸ் இல்ல, அதெல்லாம் செகண்டரி. அதை தாண்டி ஒரு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய கட்சி மாதிரி, ஒரு மிகப்பெரிய கட்சி எப்படி செயல்படுமோ அதே ஸ்டைல செயல்படுறாங்கல்ல, மைனஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தான் இல்லை அன்பார்ச்சுனேட்லி. நேற்று அந்த மாநாட்டில் வந்து விஜய் பிரபாகரன் பேசும்போது சொல்றாரு, எங்களுக்கு கொள்கை இல்லை, கொள்கை நிறைய பேர் சொல்றீங்க, எங்களுக்கு கொள்கை இருக்கு, கேப்டன் தான் எங்க கொள்கை அப்படின்னு வந்து சொல்றாரு. எப்பா அவருங்க அப்பாப்பா, கொள்கை என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ சரி, இப்ப கேப்டனோட கொள்கை என்ன? கேப்டனோட கொள்கை கேப்டன் தான் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டிவிக்கே பார்த்த மாதிரி இருக்கு, டிவிக்கேவுடைய ஒரு ஓல்டு வெர்ஷன் மாதிரி தான். அதான் அந்த சினிமாக்காரங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் தமிழ் சொசைட்டிக்கு. கமல் எடுத்துக்கோங்க, ரஜினி எடுத்துக்கோங்க, விஜய் எடுத்துக்கோங்க, கேப்டன் அவர்கள் எடுத்துக்கோங்க, பெரிய கொள்கை கோட்பாடலாம் இல்லை. ஈவன் எம்ஜிஆர் அவர்களோட எடுத்துக்கிட்டோம்னா, திராவிடம்ன்றது இருந்தாலுமே
திமுக எதிர்ப்பு தான். அது ஒன்றும் பெரிய ஆமா அது ஒன்றும் பெரிய கொள்கையெல்லாம் கிடையாது. அப்கோர்ஸ் நீங்க அதிமுகன்னு நீங்க கொண்டு வரும்போது திமுக இருக்க விஷயங்களும் நிறைய நீங்க உள் வாங்கிக்கிறீங்க. அது போக நீங்க ஆன்டி டிஎம்கே ஐடியாலஜிக்கலா திமுக இருக்க விஷயங்கள் நாங்க உள் வாங்கிக்கிறோம். ஆனா திமுக தலைமை எதிர்க்கிறோன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அது. பட் இருந்தாலும் ஒரு ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பெரிய ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அப்படிதான். அதனாலதான் இப்ப தடுமாறுறாங்க அவங்க நிறைய இடங்கள்ல. சோ அவங்களுக்கு அந்த ஒரு வெறித்தனமான அந்த கோர் குரூப் கிடையாது. திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒரு ஃபண்டமெண்டல் பாயிண்ட் தான் அவங்களை இணைக்குதே தவிர அதை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் கூட்டம் கிடையாது. திமுக வீழ்த்தணுன்றது ஐடியாலஜி கிடையாது. புரியுது. அது ஒரு இலக்கு, ஒரு அஜெண்டான்னு வேணா அதை வச்சுக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்னு வேணா வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில நடிகர்கள் பாருங்க, மோஸ்ட்லி இந்த நடிகர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா இவங்க கிட்ட ஐடியாலஜி இல்லை. குறைந்தபட்சம் விஜயகாந்த் கிட்ட ஒரு கட்சியாவது இருந்தது, கரெக்டான ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் பார்ட்டி, அது இயங்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு அவங்களால இன்னைக்கு மொபிலைஸ் ஆக முடியுது. 10-15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அவங்க நிக்கிறாங்க ஓரளவுக்கு களத்துல. எம்என்எம்னால இப்படி வந்து நிக்க முடியுமா? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டத்தை காட்டுறாங்கல்ல, இதை எம்என்எம்னால பண்ண முடியாது. ஸ்ரீஹாசன் நாளைக்கு கட்சி ஓவர் பண்ணி டேக் ஓவர் பண்ணி பண்ண முடியாது. பண்ண முடியாது. அது கட்சி இருக்கணும் முதல்ல. கண்டிப்பா. டிவிகேவுக்கும் அது இல்லை, எம்என்எம்முக்கு அது இல்லை. ரஜினிகாந்த் அப்கோர்ஸ் அந்த கேமுக்குள்ளேயே வரல. ஸோ ஓரளவுக்கு எம்ஜிஆர் அவர்களும் கேப்டன் அவர்களும் அந்த ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சரை உருவாக்குனாங்க. ஒரு பார்ட்டின்ற அந்த ஆர்கனைசேஷன் இருந்தது. அப்கோர்ஸ் அப்புறம் அவங்களுக்கு பர்சனலா சில நல்ல குணங்கள் இருந்தால ஏழைகளுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். எம்ஜிஆர் அதை பண்ணாரு, இவரும் அதை பண்ணாரு. வெள்ளந்தியா நல்லா பேசுவாரு. ஆமா, இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் அரசியல் கேட்டகரியில கொண்டு வர முடியாது. ஒரு ரிஃபார்ம்னு கொண்டு வரலாம், ஒரு சேவை, இந்த மாதிரியான சர்வீஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம கொண்டு வரலாம். பட் இவங்க எடுத்துக்கோங்க, ரஜினி, விஜய், கமல், இவங்க கிட்ட கட்சியும் கிடையாது, கொள்கை கோட்பாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஜென்ரலாவே நடிகர்கள்கிட்ட கொள்கை கோட்பாடு இல்லை. அதுல குறிப்பா இந்த 3 பேர்கிட்ட கட்சியும் கிடையாது, பார்ட்டின்ற ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஒரு எலெக்ஷனுக்கு அவங்க இமேஜை யூஸ் பண்ணி ஓட்டு வாங்கணும், அதுக்கப்புறம் காணாம போயிடும். ரஜினி ஒரு எக்ஸெப்ஷன், களத்துக்கே வரல. நல்ல வேலை வரல. அந்த வகையில ஒரு பாராட்டலாம். ஏன்னா அவர் எலெக்ஷன்ல நின்று 4 பேர் அவரை நம்பி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில அந்த வேலையை அவர் பார்க்காம விட்டதே பெரிய சந்தோஷமான விஷயம் தான். இன்னைக்கு பாருங்க, இப்ப கமல்ஹாசன் நம்பி ஓட் போட்டவங்களாம் இன்னைக்கு என்ன ஆயிருக்காங்க? அவரு திமுகவோட போய் சேர்ந்துட்டாரு, இப்ப திமுகவோட க்ளோஸா இருக்காரு. இப்ப அது எவ்வளவு பெரிய தவறு. அது ஒன்னு சொல்லி அவங்களோட ஓட்டை வாங்குறீங்க, அதுக்கு நேர் எதிரான இன்னொரு விஷயத்த நீங்க பண்றீங்க. அது கம்ப்ளீட் ஏமாற்றுறது. அப்கோர்ஸ் ரஜினி அதை பண்ணல, அந்த வகையில நம்ம அவரை பாராட்டணும். பட் இந்த சினிமாக்காரங்க தமிழ் பொலிட்டிக்ஸை கம்ப்ளீட்டா டைல்யூட் பண்ணிட்டாங்க, நீர்த்து போக வச்சுட்டாங்க. இன்னைக்கு இவங்க ஆர்கியூ பண்றதா எதுக்கு கொள்கை சித்தம் தான் கேட்பாங்க நம்ம கிட்ட. நம்ம போய் கமல் ரசிகர்கள்கிட்ட, டிவிகே ரசிகர்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டோம்னா, விஜய் ரசிகர்கள்ட்ட கேட்டோம்னா எதுக்கு உங்களுக்கு கொள்கை எதுக்குன்னு கேட்பாங்க. இவங்ககிட்ட போய் நம்ம என்னத்தன்னு சொல்லி கொடுக்க, கொள்கை எதுக்குன்னா இது அது நம்ம கேட்டோம்னா என்ன புரிய போகுது? ஸோ இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம லீடர்ஸை மக்கள் உருவாக்கி இருந்திருக்கணும். அது இல்லாம நடிகர்கள் நம்ம ஓடிட்டு இருக்கோம். நடிகர்கள் நம்ம உருவாக்கின லீடர்ஸ் கிடையாது, அவங்க ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ், அவ்வளவுதான். ஸோ லீடர்ஸை உருவாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, தமிழ் சொசைட்டியோட பொறுப்பு, தமிழ் மக்களோட பொறுப்பு. அந்த வேலையை நம்ம செய்யாம ஷார்ட்கட் தேடுறோம். லீடர்னா யாருன்னு நமக்கு தெரியல, லீடர்னா நல்லவர். எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கும், அவர் ரொம்ப சிம்பிளானவர், அதுக்காக நான் ஓட் போட்டேன்பாங்க. அவர் கொஞ்சம் செலவழிக்க மாட்டார், ஆடம்பரமே கிடையாது, ரொம்ப நல்லவர், ரொம்ப சிம்பிளானவர். ரைட்டா, ஓட்டு போடுறா அதை பேஸ் பண்ணி ஓட்டு போட முடியாது இல்ல. நான்லாம் வந்து கிராமத்துல ஒரு பாட்டி கிட்ட, அவங்க ரொம்ப நாளா எம்ஜிஆர் இரட்டலைக்கு ஓட்டு போடக்கூடியவங்க, அவங்க கிட்ட எதுக்கு போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எம்ஜிஆர் எவ்வளவு வெள்ளையா இருப்பார் தெரியுமாப்பா. எது வெள்ளையா இருப்பாரா? வெள்ளையா இருப்பாருலாம் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு. நானும் வெள்ளையா தான் இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே. நீ நில்லு, நீ உனக்கு போடுறேன் அப்படின்னு போல, படத்தை ஹிட்டு கொடு முதல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வெள்ளையா இருக்காருல்லப்பா இப்படி இப்பா தெரியுமா தக்க தக்குன்னு அப்படின்றாங்க. ஸோ இதான் அளவுகோலி தான். அவருடைய க்ளோ ஆவாரும்பாங்க, ரொம்ப ரேடியண்டா இருப்பார். அவர் வெள்ளையா இருந்தாலுமே ஒரு ஸ்பெஷல் க்ளோ இருக்கும் அப்படிம்பாங்க அவர்கிட்ட. தெரியல, நான் நேரில் பார்த்தது இல்லை. சொல்றாங்க அவங்க அந்த மாதிரியான ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. அதான். ஸோ அப்ப ஒரு லீடர்னா யாரு, ஒரு லீடரோட ஃபங்க்ஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் எனக்கு தேவையான லீடர் நான் உருவாக்க முடியும். அந்த புரிதலே இல்லைன்னா லீடர் வேணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருக்கு, அந்த லீடர் எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், சினிமால குட்டிக்காரன் அடிச்சு ஃபைட் பண்ற ஹீரோஸ் முன்னாடி போறோம். அது ஃபுல்லா ஸ்டண்ட் மேன் வச்சு பண்ற காட்சிகள். அதெல்லாம் அவரை ஹீரோன்னு நம்பி, அவரை லீடர் நம்பி பின்னாடி ஓடிட்டு இருக்கும்.
இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதுவும் இந்த ஆஃப் லைட் பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் ஒரு 2019 இருந்து பார்த்தோம்னா சினிமாக்காரங்களோட டார்ச்சர் பெரிய டார்ச்சரா இருக்கு. அரசியலுக்குள்ள பூந்துட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட பரவாயில்ல, திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது சமூக அக்கறையோட சமூக பொறுப்போட வந்து எதையாவது பேசுறது, ஸ்டேட்மெண்ட் விடுறதுன்னு போயிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தோம்னா டைரக்டா அரசியல்ல இறங்குறன்ற பேர்ல அரசியலையே குழி தோண்டி புதைச்சாச்சு நடிகர்கள். இது எப்படி சரி பண்ண போறோன்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து ராமதாஸ் அவர்கள் அவரு என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறான்னு தெரியல. நேற்று பிரஸ்ல சொல்றாரு, திமுக நல்ல ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன குறவு திமுக ஆட்சிக்கு அப்படின்றாரு. திருமாவளவன் அவர்கள் இருக்கக்கூடிய கூட நீங்க போவீங்களான்னு கேட்கும்பொழுது அரசியல் எது வேணா நடக்கலாம் அப்படின்றாரு. என்டிஏவுக்கு அதிமுக கூட்டணிக்கு ராமதாஸ் அவர்கள் ஏதாவது டேமேஜ் ஏற்படுத்துவாரா? எப்படி பாக்குறீங்க? அவரோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும்? திமுகவோட போயாச்சுன்னா இந்த எலெக்ஷன்ல அப்கோர்ஸ் அவரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் என்டிஏவுக்கும் டேமேஜ் ஏற்படுத்துவார். ஏன்னா அவரு சேர்ந்து இருந்தா இன்னும் நிறைய ஓட்ஸ் வரும். தனியா பிரிஞ்சு போகும்போது அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, கொஞ்சம் ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும். ஆனா திமுகவோட போய் ராமதாஸ் அவர்கள் சேரும் போது அவரோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அதோட முடிஞ்சிடும். ஏன்னா பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்கா? சும்மா அவங்க ஏதோ குடும்பமா செயல்பட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் டேமேஜ் ஏற்படுத்தினா போதும் அப்படின்றது ஒரு இலக்கா இருக்கலாம். மேபி அதை ஒரு ப்ரெஷர் டாக்டிஸா கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்ன பொறுத்தளவுல பிஎம்கே கட்சி நேச்சுரலா ஏடிஎம்கேவோட இன்னும் பெட்டரா அலைன் ஆகும். அந்த எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி இயற்கை கூட்டணி. ஆமா, நேச்சுரல் பார்ட்னர். ஆமா, ஓட்ஸ் எல்லாம் கரெக்டா டிரான்ஸ்ஃபர் எல்லாமே நீட்டா ஓரளவுக்கு நடக்குது. அந்த கட்சி ஆட்கள்கிட்ட பேசும்போதும் அவங்க கிட்ட ஆன்டி டிஎம்கே ஃபீலிங் அதிகமா உண்டு. ஆமா, அந்த வகையில ஓரளவுக்கு நீட்டா ஜெல் ஆகக்கூடிய ஒரு அலைன்ஸ் அது. ஆனா நீங்க டிஎம்கேக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. ஸோ ஒரு விதமான ஒரு பொருந்தா கூட்டணி தான் அது. ஸோ நீங்க ராமதாஸ் அவர்களை யூஸ் பண்ணி என்டிஏவுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் குடைச்சலை கொடுக்கலாம். அதை தாண்டி ராமதாஸ் அவர்கள் ஓட்ஸை உள்ள கொண்டு வருவாரான்னு தெரியல. அதை தாண்டி ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்குமானும் தெரியல. இப்ப நம்ம ராமதாஸ் அவர்களோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்லாம் பத்தி நம்ம பேச முடியாது. ஏன்னா அவர்லாம் ஒரு பெரிய ஒரு லீடர், ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். ஃபியூச்சர்ல பெருசா இருக்காதுன்னா சொல்றது மேபி கொஞ்சம் தவறா கூட இருக்கலாம். பட் டெஃபினட்டா அது பெரிய வீழ்ச்சியில தான் போய் முடியும். திமுக கட்சி கூட்டணி ஜெயிச்சாலுமே கூட அது ராமதாஸ் அவர்களோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்காது அப்படின்றதான் என்னோட பார்வை. இன்னைக்கு எவ்வளவு எலெக்ஷன்ல தோத்துருக்காங்க வரிசையா பிஎம்கே. அதை தாண்டி கட்சி இன்னும் நிக்குது. கட்சிக்கு ஒன்றும் பெரிய பிளவெல்லாம் ஏற்படல. நீங்க தான் கட்சியை உடச்சுக்கிட்டீங்க, ரெண்டு தலைமையும் சேர்ந்தா கட்சியை உடச்சுக்கிட்டீங்க. உங்க குடும்ப சண்டைனால தான் கட்சி உடைஞ்சது. ஆனா அதை தாண்டி அந்த கட்சி ஒரு ரோல் சொசைட்டில பிளே பண்ணுது. ஒரு கட்சி சொசைட்டில இருக்குனாலே ஏதோ ஒரு வேலையை செய்யறதாலதான் அந்த கட்சியோட தேவை சொசைட்டிக்கு இருக்கிறதா அந்த கட்சி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி சாலிடா தான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்கன்னா கட்சியில ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கட்சி தானா கரைஞ்சு போய் புதுசா ஒருத்தர் போர்க்குடி எழுப்பிட்டு வந்து தனியா ரெண்டாலாம் உடச்சலாம் எதுவும் நடக்கல. இன்ஃபேக்ட் இப்பவும் பார்த்தோன்னா ராமதாஸ் பின்னாடி பெருசா கூட்டம் போல. சோ கட்சி பார்த்தோன்னா ஓரளவுக்கு சாலிடா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா ஏதோ ஒரு வகையில நேச்சுரலா அந்த சைடு தான் அலைன் ஆகுறாங்க. அதனால அதை நீங்க செயற்கையா அதை மாத்த முயற்சி பண்ணி திமுக கிட்ட போனீங்கன்னா அது சரியா ஜெல் ஆகாது. அப்கோர்ஸ் நீங்க வெளியே இருந்து அட்டாக் பண்ணலாம். ராமதாஸ் அன்புமணி அவர்களை வெளில இருந்து அட்டாக் பண்ணலாம், ஒரு இமேஜை கிரியேட் பண்ணலாம். ஒரு சைட்ல செங்கோட்டையன் பேசுவார், ஒரு சைட்ல ஓபிஎஸ் பேசுவார், ஒரு சைட்ல டிடிவி பேசுவாரு, இன்னொரு சைட்ல அவங்களோட சேர்ந்து அன்புமணி இவர் ராமதாஸும் பேசலாம். அப்ப இந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கு, பிஎம்கேவுக்குள்ள பிரச்சனை இருக்கு, ஏடிஎம்கேவுக்குள்ள பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அது கொஞ்சம் டேமேஜும் ஏற்படுத்தலாம் அப்கோர்ஸ். ஆனா அதை தாண்டி உங்களுக்கு அது பொலிட்டிக்கலா ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. அவங்களுக்கு வேணா ஒரு 10% ஓட்ட குறைக்கலாம் பிஎம்கேவுக்கு. நான் சொல்றது அன்புமணி பிஎம்கேவுக்கு. உங்களுக்கு பெரிய டிவிடன்ஸை கொடுக்குமான்றது கேள்விக்குரியதான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி.